புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அன்பின் நற்கருணை ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். வெண்ணிற அப்பத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பின் நற்கருணை ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிரசன்னத்தில் அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆசீர்வாதத்தின் நாயகனாக எம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் வாழ்விற்காக, எம் குடும்பத்திற்காக, எம் உறவுகள், எம் நண்பர்கள், எம் சமூகம், எம் நாட்டிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி உம்மை துதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உமக்கு நன்றி கூறவும் ஆயத்தமாக இருக்கின்றோம். நற்கருணை நாதரே, எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தளர்ந்து போகின்றோம். சில சமயங்களில் உம்மை மறந்து வாழ்கின்றோம். சில நேரங்களில் உம்முடைய சித்தத்திற்கு எதிராக நடக்கின்றோம். ஆனால் இப்பொழுது இந்த நேரத்தில் எங்கள் இதயங்களை உம்மிடத்தில் திருப்புகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாம் உம்மை புகழ்ந்து பாடப் போகின்ற வார்த்தைகள் வெறும் உதடுகளின் வார்த்தைகளாக இல்லாமல் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும் உண்மையான செபமாக இருக்கட்டும். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வரங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க என்று நாம் பாடப் போகின்றோம். உண்மையிலேயே எங்கள் ஜீவனும் எங்கள் காலமும் உம்முடைய வரமாக இருப்பதை உணர உதவி செய்யும். நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், நாம் வாழும் ஒவ்வொரு நாளும், நாம் பெற்றிருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உம்மிடம் இருந்தே வந்ததை நாங்கள் உணர எங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்தும். நீரே இரட்சகர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமைக்கு உரியவர் என்று நாம் பாடும்போது அது எங்கள் வாழ்க்கையின் சாட்சியாக இருக்கட்டும். நாம் மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்கள், எங்கள் சமூகம், எங்கள் பங்கு, எங்கள் திருச்சபை உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். இந்த நேரத்திலே எங்கள் மனதில் உள்ள எல்லா கவலைகளையும்
துக்கங்களையும் பயங்களையும் சந்தேகங்களையும் உம்முடைய பாதங்களில் வைக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் மனதை திசை திருப்பும் எல்லா சிந்தனைகளையும் நீக்கி உம்மை மட்டும் நோக்கி நாம் திரும்ப உதவி செய்யும் என் நற்கருணை ஆண்டவரே. இந்த இடத்திலே வல்லமையுடன் இறங்கி வந்து எங்கள் உள்ளங்களை நிரப்பும். இந்த பாடல் ஒரு சாதாரண பாடலாக இல்லாமல் உம்மோடு உம்மை சந்திக்கும் ஒரு புனித நேரமாக மாறட்டும். எங்கள் குரல்கள் ஒன்றாக இணைந்து ஒரு இனிய துதியாக உம்மிடத்தில் ஏறட்டும். எங்கள் இதயங்கள் ஒன்றுபட்டு உம்மை மகிமைப்படுத்தட்டும் நற்கருணை ஆண்டவரே. ஆராதிக்க வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பே ஜீவன் உமை ஆராதிக்க வாழ வைத்தீர் உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பே. பாடுவோம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே புகழ்ச்சிக்கு உரியவர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே புகழ்ச்சிக்கு உரியவர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பே. வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க
ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமை உடையவர். உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமை உடையவர். உமை என்றும் ஆராதிப்பேன். ஆண்டவரே, இதோ உம்மை நாங்கள் துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறி உமது உயிருள்ள பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இங்கு ஒன்று கூடி வந்திருக்கிறதை நினைத்து உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இதோ இன்றைய நாளிலே திருப்பாடல் 27 நாளிலே ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடி இருக்க வேண்டும். என் ஆண்டவருடைய இல்லத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய பாதுகாப்பிலே, அவருடைய வழி நடத்துதலிலே, அவருடைய அரவணைப்பிலே நான் குடியிருக்க வேண்டும். என்ன அற்புதமான ஒரு அழகான அனுபவ வார்த்தை. திருப்பாடல் ஆசிரியர் தன் வாழ்நாளில் அவர் அனுபவித்ததை இதோ திருப்பாடலாக அவர் எழுதியிருக்கிறார். பவுலடிகளார் சொல்வார், என் இயேசு, என் ஆண்டவர், என் இரட்சகரை நான் ஆதாயமாக்கி கொள்ள இந்த உலகம் எனக்கு குப்பை என்று சொல்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரி, இதோ இந்த உயிர்ப்பின் நாட்களிலே நம் ஆண்டவரை, நம் உயிர்ப்பின் தேவனை, இதோ நமக்காய் தன்னை முழுமையாய் கொடுத்த ஆண்டவரை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு நிலையிலும், குறிப்பாக நமது வாழ்க்கையினுடைய நிறைவான தருணங்களிலே, மகிழ்ச்சியான தருணங்களிலே, வெற்றி நிறைந்த தருணங்களிலே என் ஆண்டவரால் மட்டுமே இது நிகழ்ந்தது, என் ஆண்டவரின் கருணையால் மட்டுமே இவைகள் எனக்கு கைகூடியது, என் ஆண்டவருடைய அருளினால், ஆசீர்வாதத்தினால், அன்பினால், இரக்கத்தினால் மட்டுமே இவைகள் எனக்கு சாத்தியமான என்று நாம் உணர்கிறோமா? நன்றி கூறுகிறோமா? அவரை துதித்து ஆராதிக்கிறோமா? என் தேவைகளில், என் துன்பங்களில், என் கவலைகளில் என் ஆண்டவரை தேடி போகிற நான், என் நிறைவில், என் மகிழ்ச்சியில், என் சந்தோஷத்தில் அதே ஆண்டவரத்தை நான் தேடி போய், ஆண்டவரே இவைகள் எல்லாம் உம்மால் மட்டுமே எனக்கு கை கூடியது என்று சொல்லக்கூடிய மனநிலையில் நான் இருக்கிறேனா? எண்ணி பார்ப்போம். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே ஆண்டவருடைய இல்லத்தில் குடியிருக்க இயலும், முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் இதோ நன்றி வகையோடு, ஆண்டவரே, நீர் என்னை நினைத்தீர், நீர் என்னை முழுமையாய் ஏற்றுக்கொண்டீர், இதோ நன்றியோடு உம்மை நான் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், உம்மை மாட்சிப்படுத்துகிறேன் என்ற மனநிலையோடு நம் தந்தையர்களோடு இணைந்து நாம் ஒன்றாய் பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே. நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் தெய்வம், நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் வாழ்வு, நீரே எங்கள் நிறைவு, நீரே எங்கள் மகிழ்ச்சி, நீரே எங்கள் அமைதி, நீரே எங்களுக்கு எல்லாம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. திருப்பாடல் 27. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன்.
ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே, உமது இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஏன்? எதற்காக? நீரே எங்கள் ஒளி, நீரே எங்கள் மீட்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். ஆகவே நாங்கள் குடியிருக்க வேண்டும் உம்முடைய இல்லத்தில். உம்முடைய இல்லத்தில் குடியிருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, விண்ணப்பிக்க வேண்டும். உம்முடைய அழகை காண வேண்டும். உம்மை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உம்மோடு பேச வேண்டும். உம்மோடு உறவாட வேண்டும். கடவுளே, நீர் நல்லவர், நன்மைகளை செய்யக்கூடியவர், செய்து கொண்டிருப்பவர். நாங்களும் உம்மை பின்பற்றுகிறோம் என்றால், உம்முடைய இல்லத்திற்கு வந்தோம் என்றால், நன்மையான காரியங்களை மட்டுமே செய்ய தூண்டுதல் பெறுவோம். நல்லவர்களாக நாங்கள் உருமாற்றம் அடைவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இல்லத்தில் குடியிருக்க வேண்டும். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில் உம்மையே பற்றி வாழ வேண்டும். உம்முடைய இல்லம் எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுக்கு அமைதி, எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு வாழ்வு. ஆண்டவரே, முழுமையாக படைக்கிறோம், எங்களை ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய கரங்களில் ஏந்திக் கொள்ளும். உம்மை இன்னும் அதிகமாக ஆழமாக அனுபவித்து உணரக்கூடிய ஆற்றலை தாரும். உம்முடைய திருவுளத்தை கண்டறிந்து அதனை செயல்படுத்துவதற்குரிய மன வலிமையை, மன உறுதியை எங்களுக்கு தாரும். வேண்டி கேட்கிறோம், விண்ணப்பிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும். ஆமென். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினே. அடியே நிலை மாறினே. நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினே. அடியே நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை புதிதானது, தினம் புதிதானது. உனையேற்று கொண்டே உருமாற்றம் கண்டே. உன்னில் உலகை புதிதாக கண்டே. நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினே. அடியேன் என் நிலை மாறினே.
காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் போல மாறும். நிலையான வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் போல மாறும். மாற்றங்களை மனம் தேடுவே உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுவே உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னதமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே. அடியேன் என் நிலை மாறினே. ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன். மாறாவும் நன்மை பாரெல்லாம் சேர்ப்பேன். ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன். மாறாவும் நன்மை பாரெல்லாம் சேர்ப்பேன். உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. இறைவா இறைவா வாழ்வு மண்ணில் நிறைவாகுமே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே. அடியேன் என் நிலை மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே. அடியேன் என் நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை புதிதானது தினம் புதிதானது. உனையேற்று கொண்டே உருமாற்றம் கண்டே. உன்னில் உலகை புதிதாக கண்டே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே. அடியேன் என் நிலை மாறினே. நன்றி இறைவா, போற்றி இறைவா. முதுமேலான அருளுக்காக இரக்கத்திற்காக இந்த வேளையிலே நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். முதுமேலான இரக்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவரே உமது இல்லத்திலே நாங்கள் தங்கி இருக்க விரும்புகிறோம். எங்கள் வாழ்வில் வருகிற பல்வேறு தடைகள், சோர்வுகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு எதிர்நோக்கு இல்லாத ஒரு பயணத்தை நாங்கள் தொடர்கிற பொழுது உமது இல்லத்திலே உம்மிடம் அடைக்கலம் புகுவது என்பது எங்களுக்கு கடினமாக இருக்கிறது. நான் இந்த ஆண்டவரை நம்பி சென்றால் இந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா? இந்த ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பாரா? ஆண்டவர் என்னோடு உடன் பயணிப்பாரா என்றெல்லாம் பல்வேறு இயக்கங்கள் எங்கள் உள்ளத்தை ஆட்கொள்வதால் உமது பாதத்திலே அமைதியிலே நாங்கள் அடைக்கலம் புக தவறிவிடுகிறோம், பலமிழந்து செல்கிறோம். இதோ இந்த பாடல் வரிகளை நாங்கள் வாசிக்கிற பொழுது
உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா என்று வாசிக்கிற பொழுது எங்கள் உள்ளத்திலே மீண்டுமாய் தாவீது அரசனுடைய அந்த வாழ்வும் திருப்பாடல்கள் ஒவ்வொன்றிலும் மீண்டும் மீண்டுமாக அவர் சொல்லுவது, ஆண்டவரின் கைகளில் விழுவோம், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோம், அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற அவருடைய அனுபவத்தை வார்த்தைகளாய் கொட்டியிருக்கிறார். ஆண்டவருடைய அன்பும் ஆற்றலும் நம்முடைய வாழ்விலே பக்கத்திலே புடை சூழ்ந்து இருக்கிற பொழுது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஆண்டவரோடு வாழ்கிற பொழுது நாம் பல்வேறு நெருக்கடிகளையும் வேதனைகளையும் சந்திப்போம். நம்மை அன்பு செய்தவர்கள் நம்மை விட்டு செல்வார்கள். நாம் அன்பு செய்தவைகளை நாம் இழந்து விடக்கூடும். நாம் யாரையெல்லாம் நம்பி செல்கிறோமோ, யாரையெல்லாம் துணையாக நினைக்கிறோமோ, அவர்கள் எல்லோருமே நம்மை உடைத்து நொறுக்குவார்கள். ஆனாலும் கூட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்த பொழுது நொறுங்குண்ட இதயங்களை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். உண்மை நெறியில் நேர்மையிலோ உரிமைக்காக போராடி வாழ்கிற பொழுது ஆண்டவர் நம் பக்கத்திலே இருந்து செயல்படுவார். சிலுவையை தூக்கி நம்மோடு நடந்து வாழ்வின் உயிர்ப்பிற்கான வழியை காண்பித்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நாம் அனைவரும் இணைந்து அவர்களே அடைக்கலம் புகுவோம். அவருடைய ஆசீருக்காக இந்த பாடலை பாடி, ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை சுவைத்து பாடுவோம். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவனே அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுங்கலாம், தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திட்டாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். நெறியில் செல்வதால் உலகம் இருக்கலாம், உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ
அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தேவனே அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்த நன்மையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. எங்கள் அன்பே இறைவா, இதோ உம்மிடத்திலே நாங்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். இயேசு தெய்வமே, இதோ சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் தோள்களில் ஏற்று கற்றுக்கொள்ளுங்கள், அது இனிமையானது, எளிமையானது என்று எங்களுக்கு அழைப்பை நீர் விடுத்துக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை தேடி வருவதில்தான் பிரச்சனை இருக்கிறது. இதோ நாங்கள் இந்த நாட்களிலே கோவிலுக்கு செல்லுவதற்கு நேரமில்லை. வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே எங்களுக்கு விடுப்பு இருக்கிறது. வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது, துணிகளை துவைக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு காரியங்களுக்கு மத்தியில் நான் ஞாயிறு திருப்பலிக்கு என்னால் எப்படி செல்ல இயலும்? பிள்ளைகளுக்கு நாங்கள் டியூஷனுக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது. எவ்வாறு இந்த பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புக்கு எங்களால் அனுப்ப முடியும்? பிள்ளைகளை பல்வேறு நிலைகளில் நாங்கள் படிக்க வைத்தால் மட்டுமே அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை ஒளிமயமாக அமைந்து விடுகிறது. இல்லை என்றால் இந்த பிள்ளைகள் தெருவில் நிற்பார்கள். எனவே இவர்களை நாங்கள் கோவிலுக்கு அனுப்பக்கூடிய நேரமும் காலமும் எங்களிடத்தில் இல்லை. எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த சமூகத்தில் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறோம், வளர்கிறார்கள். ஆனால் அவரிடத்திலே மனித மாண்பு இல்லை, நல்ல பண்பு இல்லை, கடவுளின் மீது பயம் இல்லை, இறை அக்கறை இல்லை, பிறர் மீது அக்கறை இல்லை. சுயநலவாதிகளாக, காட்டு மிராண்டிகளாகவே வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள். இதுதான் இன்றைய சமூகத்திலே இது யதார்த்தமாக இருக்கிறது. வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற குடும்பங்களில் இருக்கிற பெற்றோருடைய பிள்ளைகள் இன்னும் அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுளில் வளர்வதில்லை, உமது பிரசன்னத்தில் அவர்கள் வளர்வதில்லை, உமது அன்பை உணர்ந்து வளர்வதில்லை, உமது மீது உண்மையான இறை பக்தியும் இறை அச்சமும் கொண்டவர்களாக அவர்கள் வளர்வதில்லை. இது யதார்த்த நிலையாக இருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, உமது ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று சங்கீத ஆசிரியர் இன்றைக்கு சொல்கிறார், பாடுகிறார். அவரோடு இணைந்து நாங்களும் தியானிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகிலே உண்மையான அன்பை, இரக்கத்தை, சமூக பார்வையை, மனித நேயத்தை இவர்களை நாம் வளர்வதற்கு ஒரே வழி உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற அன்பு, உம்மீது நாங்கள் வைத்திருக்கின்ற பக்தி, உம்மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம், இவைகள் மட்டுமே எங்களுக்கு ஒழுக்கத்தை, நல்ல குடும்ப வாழ்வை, நல்ல மனநிலையை கற்றுத்தரும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்கின்ற மனநிலையே எங்களுக்கு இந்த நாளிலே, இந்த நேரத்திலே அருளும்படியாய் கேட்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த உலகிலே பல்வேறு உறவுகளை நாம் தேடி அலையலாம். பல்வேறு காரணங்களுக்காக அந்த உலகிலே நாம் அங்கும் இங்கும் அலைந்து திரியலாம். ஆனால் கடவுளில் மீது, கடவுளோடு நாம் கொண்டிருக்கிற, இயேசு தெய்வத்தோடு கொண்டிருக்கிற, நற்கருணை ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கிற உறவு மட்டுமே நம்மை பலப்படுத்த முடியும், நமக்கு எல்லாம் செய்யும். அன்னை மரியாளோடு நாம் கொண்டிருக்கிற உறவு மட்டுமே, இந்த திரு அவையோடும் சகல புனிதர்களோடு நாம் கொண்டிருக்கிற இந்த உறவு மட்டுமே நம் வாழ்க்கையை பலப்படுத்த முடியும் என்ற உணர்வோடு இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம்.
உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அழைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அழைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே இயேசுவே இதயம் எழுந்தேவா. நாதனே நேசனே பாசமாய் நீ வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா
அன்பின் நற்கருணை ஆண்டவரே, வெண்ணிற அப்ப வடிவில் உயிரோடு இருக்கின்ற என் ஆண்டவரே, இந்த புனிதமான இந்த அமைதியான நேரத்தில் உம்முடைய அருகில் இருக்கச் செய்ததற்காக எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்கின்றோம். நாங்கள் உம்மை நோக்கி வந்தோம். இருக்கும் நிலையுடனே வா, நான் உன்னை அன்பு செய்வேன் என்று சொன்னீர். நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும் நிலையுடனேயே உம்மிடம் வந்தோம். எங்கள் பாவ வாழ்க்கையோடு, அன்பு செய்யாத தன்மையோடு, பொறாமை, ஆணவம், விட்டு கொடுக்காத மனப்பான்மையோடு உம்மிடம் வந்தோம். சிலர் உடைந்த இதயத்தோடு வந்தோம். சிலர் சுமைகளோடு வந்தோம், கண்ணீரோடு வந்தோம். ஆனால் இப்போது உம்முடைய அன்பை உணர்ந்த இதயத்தோடு நாங்கள் நிற்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருந்த சில நிமிடங்கள் எங்கள் வாழ்க்கையின் மிக விலையுயர்ந்த நேரமாக மாறிவிட்டது. நாங்கள் பேசாத வார்த்தைகளையும் நீர் கேட்டீர். நாம் மறைத்த காயங்களையும் நீர் தொட்டீர். எங்கள் சொல்ல முடியாத வேதனைகளையும் நீர் புரிந்து கொண்டீர். நன்றி நற்கருணை ஆண்டவரே. எங்களை இவ்வளவு நேசிக்கும் உம்முடைய அன்பை நினைத்து எங்கள் இதயங்கள் உருகுகின்றது. எங்களை ஒருபோதும் விட்டுவிடாத உம்முடைய அன்பை நினைத்து எங்கள் கண்கள் நன்றி கண்ணீரால் நிரம்புகின்றது. நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் பல முறை உம்மை மறந்தோம். ஆனால் நீர் எங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. நாங்கள் விலகி போனோம். ஆனால் நீர் எங்களை தேடி வந்தீர். நன்றி ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவே, நாம் உம்மை நேசிக்கின்றோம். நாம் உம்மை தேடுகின்றோம். நாம் உம்மை தேடி வர விரும்புகின்றோம். நீர் எங்களோடு இருக்க ஆசைப்படுகின்றோம். எங்களோடு இருந்தருளும். உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளும். அனைத்து மகிமையும் புகழும் நன்றியும் என்றென்றும் உமக்கே உரியது ஆண்டவரே. ஆமென். 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 மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்ற
ஆண்டவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.